வந்து நாரிகள் புத்திர சந்தானங்களித்து பக்தவத்சல முக்தி கொடுவ புரந்தர விட்டல என்பதாக மகான்கள்லாம் கீர்த்தனையில பாடி வைத்தார். அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாகு பராக்கிரமஹ நரசிம்ம பரம் தெய்வம் அஹோபிலம் அஹோபலம். எப்பேற்பட்ட வீரியம், என்ன சௌரியம், என்ன பராக்கிரமம்! நரசிம்ம பரம் தெய்வம், நிருசிம்மன் தான் உத்தமமான தெய்வம். நாரத மகரிஷி அந்த நிருசிம்மன் எழுதில் இருக்கக்கூடியதான அஹோபிலத்தினுடைய வைபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். க்ஷேத்ரே த்வஹோபிலே திவ்யே கருடாத்ரௌ கிருபாவசாத் ஜ்வாலா தினவரூபாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம். உத்தமமான அஹோபிலம் என்கிறதான க்ஷேத்திரம், கருடாத்ரி என்கிறதான உயர்ந்த பர்வதம், அங்கே ஜ்வாலாஹோபிலமாலோல குரோடகாரஞ்ச பார்கவாக யோகானந்த சத்திரவட பாவனோ நவமூர்த்தியா என்பதாகத்தானே 9 நிருசிம்ம மூர்த்திகள் எழுந்திருக்காளே, அவளுக்கு ஒரு உயர்ந்த நமஸ்காரத்தை பண்ணிட்டு நாரத மகரிஷி இந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். திருவேங்கடமாமலை, அஹோபிலம், ஸ்ரீசைலம் இது உயர்ந்த மலையினுடையதான தொடர்ச்சி. ஆதிசேஷன் படுத்துண்டா அவனுடைய திருமேனியை போல இருக்குமா இந்த திருவேங்கடமாமலையும் அஹோபிலமும் ஸ்ரீசைலம் ஒன்னா சேர்ந்தா. திருவேங்கடமாமலைக்கு சேஷகிரின்றதான உத்தமமான திருநாமம் உண்டு. இந்த திருவேங்கடமாமலை தான் முகப்பு, திருமுகம். மத்திய பிரதேசம் அஹோபிலம், அதனுடைய வால் பிரதேசம் ஸ்ரீசைலம். இந்த ஸ்ரீசைலம்ன்றதான க்ஷேத்திரத்திலான் பரமேஸ்வரன் இருந்து நிருசிம்மன் ஆராதிக்கிறான். எப்படி ஆராதிக்கப்படுறான விசேஷத்தை நாம் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ கிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்திக்மம் சமதீரவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் பிரணமாமி நித்யம். ராணிப்பேட்டை